ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கப் டீயோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விலாகில் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சென்னா கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருந்தேன். இது எல்லாராலையுமே சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலராக இருக்கீங்களா, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் செஞ்சிடலாம். நான் சொல்கிற டைம் தான் 5 நிமிஷத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து தான் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் இருந்துச்சுன்னா அது ஒரு பால் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக 5 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு சைட்லேயே நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு லவங்கம், ஒரு இலை 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இதனால் ஒன்றும் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் மாற போகிறதில்ல. நான் கிட்ட இருந்துச்சு, நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, நான் கீரைலாம் இல்லை, நார்மலாக அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் கீரை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கீரை கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். அதை நான் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கணும். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எப்படி வதக்கணும்னா கொஞ்சம் நிறம் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி பதம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு, நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும்லாம் வதக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் வேஸ்ட் ஆகும். சரி, நம்ம அதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கிட்டு அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா அந்த மிக்ஸி ஜாரோட முடியை போட்டு நல்லா குலுக்கிக்கிட்டு நான் அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிக்கிறேன். நான் மசாலா என்ன போட்டேன்ட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் என்ன மசாலா போட்டேன்னா சில்லி பவுடர், நார்மலாக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கறி மசாலா இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பூன் போடுவேன். இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் கறி மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேச்சுலராக இருக்க கூட கறி மசாலா யூஸ் பண்ணுவோம், அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சு பார்த்திங்களா சென்னா, நான் அந்த வேகலாம் வைக்கல, ஜஸ்ட்டு ஊற மட்டும்தான் வச்சுருந்தேன். அந்த ஒரு 5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டா போதும். அந்த ஊற வச்ச சென்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக. இதை நீங்கள் வேக வச்சு தான் கிரேவி வைக்கணும்லாம் அவசியம். நம்ம இந்த ஊற வச்சு இதில் போட்டு ஒரு 5 விசில் எடுத்தனாலே போதும். டக்குன்னு இது நல்லா இந்த மசாலாலாம் இந்த சுண்டலை நல்லாவே இறங்கிடும். நல்லாவே இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவே இருக்கும். சுண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. இதுக்கு நம்ம தேவையாக எவ்வளோ நல்லா உப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் கருவேப்பிலை மட்டும் இதில் தூவிட்டு குக்கர் விசில் வச்சுருக்கோம். இது ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா போதும். இது நம்ம டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது நம்ம என்னென்னா சுண்டல் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் 5 விசில் எடுத்ததுக்கப்புறம் கிரேவி இப்படி தான் இருந்துச்சு. இதில் நான் என்ன பண்ணேன்னா ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும் தூங்கிக்கிட்டேன். நான் தோசைக்கு தான், இது தோசைக்கு சைடஸாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதுவே சப்பாத்தி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் தோசைக்கு சென்னா கிரேவி தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.